இத வந்து நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஒரு 2 டேஸ் முன்னாடி இன்ஸ்டாகிராமில வந்துட்டு நான் ரொம்ப சோகமா வந்துட்டு ஸ்டோரி போட்டு வச்சுருந்தேன். 1, 2 போடல. ரொம்பவே ரயில் விட்டு வச்சுருந்தேன். ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ் தான். அதில வந்து நான் ரொம்ப டிப்ரஸ்ட் ஆகி ஒரு மாரி பிளாங்க் ஆயிட்டேன். எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நான் பார்க்குற ரீல்ஸ் எல்லாமே எனக்கு ரிலேட்டா வந்துட்டதுனால பார்க்குறது, போறது இதுவே தான் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருந்தேன். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாரிலாம் ஸ்டோரி போட்டு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தான். இந்த மாரி உன்னோட எமோஷனல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போடுறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? அதனால நெறைய பேர் பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர்த்து, அ அத வந்து உனக்கு யாரும் நெனச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். அதுக்கு அதுலேருந்தே நான் வந்துட்டு, ஆமா போட்டு நமக்கு என்ன ஆகப்போகுது? ஸ்டோரியில போட்டு நமக்கு என்ன ஆகப்போகுது? அப்படின்னு சொல்லிட்டே நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு போட மாட்டேன். அன்னைக்கு வந்துட்டு பார்த்தது எல்லாமே எனக்கு ரிலேட்டா இருந்துச்சு. அதனால பார்க்கறது, போறது அப்படியே இருந்தேன். ஆனா நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு அவ்ளோ பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "ஏன்க்கா இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி சோகமா போட்டிருக்க? என்னாச்சு உனக்கு? யாருக்குமே வந்துட்டு பிரச்சனை இல்லாம இல்ல. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீ ஏன் இப்படி போட்டிருக்க? ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்ளோ மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு பர்த்டேக்கு அந்த மாரி தான் வந்துட்டு இந்த மாரி மெசேஜே வரும். பர்த்டேக்கு பார்த்தா தான் நெறைய மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு மெசேஜே வந்திருக்காது. ரீல்ஸ் வேணா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரிலீவ் வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்து என்னால ரிப்ளை பண்ணவே முடியல. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா கண்ணு தான் கலங்குச்சு. என்னடா நமக்காண்டி இத்தனை பேர் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தான் கலங்குச்சு. ஆனா ரியலி சாரி என்னால ரிப்ளை பண்ண முடியல. அது ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ்னால தான் நான் அன்னைக்கு வந்து அப்படி இருந்தேன். அதனால நெறைய பேர் எனக்காண்டி கவலைப்பட்டுருக்காங்கன்னு எனக்கு அப்ப தான் தெரிஞ்சுது. நமக்காண்டி இவ்வளோ பேர் கவலைப்படுறதுக்கு இருக்கும்போது, நம்ம ஏன் வந்துட்டு மித்தவங்கள பத்தி ஃபீல் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு அதில வந்துட்டு நான் வந்து நெறையா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் ஓகேவா தான் இருக்கேன். அது ஃபீல் பண்ணி ஒன்றுமே ஆகப்போறது கிடையாது. நம்ம தான் அத வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்காண்டி இத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுதான் என்னால சொல்ல முடியும். நான் நெனச்சு பார்க்கல. அவ்வளோதான் எனக்கு சொல்றதுக்கு. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஒரு மாரி ஹேப்பியா இருந்துச்சு அத பார்க்கறக்கும். அது இல்லாம எனக்கு ஒரு மாரி கவலையாவும் இருந்துச்சு. எனக்கு ஆனா அடுத்த நாள் மார்னிங் தான் யோசிச்சேன். நம்ம இவ்ளோ போட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பிளாங்க்கா இருந்தேன். பேசாம நம்ம செத்து போயிரலாமோ அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். நம்மளோட பிரச்சனைய நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோரி போடுறதுனாலயோ, அதனாலயோ நமக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. கிடைக்கவும் இல்ல அதனால. இத்தன பேர் ஆனா எனக்காண்டி வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். பாய்.